வணக்கம். இது கதையோடு என் உலகம். ஒவ்வொரு கதையும் என் குரலில் ஒரு புதிய உலகமாக பிறக்கிறது. உங்கள் காதுகளுக்காக நான் சொல்லும் என் மனதின் கதைகள். பயணத்தை தொடங்கலாம் வாங்க. கடலோர மணலில் கண்ணீர் சிந்திக் கொண்டிருந்தாள் சுஜிதா. 2 வருடங்களுக்கு முன்னான அந்த அவமானத்தை நினைத்து மலையில் பஸ் ஸ்டாப்பில் நின்றவள் ஒரு காரில் லிஃப்ட் கேட்டாள். அதிலேயே இருந்தான் அவளுடைய எதிர்கால கணவன். நிச்சயதார்த்தம் நடக்கும் வரைக்கும் எல்லாமே சரியா போச்சு. கடைசி நிமிடத்தில் மாப்பிள்ளைக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் என்ற செய்தி. அவமானம், ஏமாற்றம், வாழ்க்கையே கேள்விக்குறியானது. 2 வருடம் கழித்து அதே கடலோரத்தில் ஒரு டைரியும் ரோஜா பூவும் கொண்டு வந்த பையன். அதில் இருந்த உண்மை அவளுடைய உலகத்தையே மாற்றி போட்டது. ஏன் நிச்சயதார்த்தம் நிறுத்தப்பட்டது? அந்த டைரியில் என்ன இருந்தது? இந்த கொஸ்டனுக்கு ஆன்சர் வரம் தந்த பந்தமே கதையில். இயற்கை காற்றை சுவாசித்தபடி, அலையின் சீற்றத்தை ரசித்தபடி, விழிகள் இரண்டும் கடலின் அழகில் மெய்மறந்து கடலோர மணலில் அமர்ந்திருந்தாள் சுஜிதா. சுஜிதாவின் நினைவில் பழைய ஞாபகங்கள் அவளின் கண்முன்னே அலைகள் போல அலையடித்துக் கொண்டே வந்து சென்றது. எதை மறக்க வேண்டும் என்று நினைத்தாலோ அந்த நினைவுகளே கண்முன் தோன்றி தோன்றி மறைந்து போனது. கண்களை மூடி 2 வருடங்களுக்கு பின் சென்றாள். காலை சீக்கிரமாக எழுந்து பள்ளிக்கு கிளம்பிக் கொண்டு இருந்தாள் சுஜிதா. பிஎஸ்சி பிஎட் கணிதம் முடித்திருந்தாள். அவளுடைய தகுதிக்கு ஏற்றாற் போல உள்ளூரிலேயே வேலை கிடைத்தது. வீட்டில் உள்ளவர்களும் சந்தோஷப்பட்டார்கள். பணியை முடித்து வீட்டுக்கு வந்ததும் அருகில் உள்ள குழந்தைகளுக்கும் மாலையில் பாடம் சொல்லிக் கொடுப்பதை வழக்கமாக வைத்திருந்தாள். இப்படியே அவளுடைய வாழ்க்கை கடந்து கொண்டிருந்தது. எப்போதும் பள்ளிக்கு அப்பா பாலகுமாரன் தான் பைக்கில் டிராப் செய்வார்கள். ஆனால் எதிர்பாராத சூழ்நிலையில் அவங்க அப்பாவுக்கு அவசரமான வேலை வந்ததால் தன் மகளை பஸ் ஸ்டாப்பில் இறக்கிவிட்டு சென்றார். பேருந்திற்காக காத்திருந்த சுஜிதா கையில் உள்ள வாட்சை பார்த்தபடியே டென்ஷனில் இருந்தாள். இன்னைக்குன்னு பார்த்து இவ்வளவு நேரம் ஆகுதே, பள்ளிக்கூடத்தில் இன்ஸ்பெக்ஷன், நான் வகுப்பில் இல்லை என்றால் அவ்வளவுதான், எப்படியாவது போகணும் என்று பலத்த யோசனையில் இருந்தாள். அந்த சமயத்தில் வானம் மேக மூட்டத்துடன் இருந்தது. மழை வந்துவிடுமோ என பயத்தோடு வானத்தையே பார்த்தபடி இருந்தாள். மழை வந்துவிட்டது. மழையில் நனையாமல் பஸ் ஸ்டாப்பின் ஓரமாக நின்றிருந்தாள் சுஜிதா. காருக்குள்ளேயே இருந்த டிரைவருக்கு பாதை சரியாக புலப்படாததால் காரை நிறுத்த, எதற்காக காரை நிறுத்தினீங்க என வினவினான் ஹரிஹரன். ஹரிஹரன் சார், இதற்கு அப்புறம் எந்த வழியாக போகணும்னு தெரியல, நீங்க சொல்லுங்களேன் என தயக்கத்துடன் கேட்டார். எனக்கும் சரியா தெரியல, அப்பாவிடம் கேட்கணும். ஆனா போன் சிக்னல் சரியா இல்ல, வேற யார்கிட்டயாச்சும் கேளுங்க பிளீஸ். சார், மழை வேற பெய்ய ஆரம்பித்து விட்டது, யாரை சார் கேட்கிறது? ஆள் நடமாட்டமே காணோம், நல்லா பாருங்க, பஸ் ஸ்டாப்பில் யாராவது இருப்பாங்க என்றான் ஹரி. ஓரமாக ஒரு பெண் நின்றதை கவனித்தவர் மெதுவாக காரை அழுத்தி அந்த பெண் முன் காரை நிறுத்தினார். சேலையை வைத்து முகத்தை மூடியிருந்தாள் சுஜிதா. ஏமா, குளமங்கலம் கிராமத்திற்கு எவ்வளவு தூரம் போகணும் என சுஜிதாவிடம் கேட்டார் டிரைவர். அண்ணா, இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும், நீங்க போகிற வழியில் தான் நானும் இறங்குற பள்ளிக்கூடம் இருக்கு, என்னை டிராப் பண்ணிடுவீங்களா? அப்படியே வழி சொல்லிடுறேன் பிளீஸ், முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, மணி வேற 9 ஆயிடுச்சு, நான் குளமங்கலம் ஊர்ல உள்ள பள்ளியில் தான் பணிபுரிகிறேன். உள்ளே இருந்த ஹரி, யார் இவ, நம்ம பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்கிறேன்னு சொல்கிறாளே என உள்ளே இருந்து அவளை நோக்கினான். அவளது முகம் சேலையால் மூடி இருக்க உள்ளே இருந்த ஹரி அவளின் மேல் விழிகளை பதித்தான். டிரைவரும் அந்த பெண்ணுக்காக உள்ளுக்குள்ளே அமர்ந்திருந்த ஹரிஷாரிடம் பர்மிஷன் கேட்க, சரி சரி வர சொல்லுங்க என்றதும் டிரைவர் காரை திறந்துவிட சுஜிதா வண்டியில் ஏறினாள். அப்போதுதான் அவளை ஹரிஹரன் முதலாக பார்த்தான். மாநிறமாக இருந்தாலும் மிகவும் லட்சணமாக இருந்தாள். அவள் பேசும்போது குரலும் இனிமையாகத்தான் இருந்தது. பிறகு ஹரிஹரன் மௌனமாய் கையில் இருந்த புத்தகத்தில் மூழ்கினான். பின்னால் அமர்ந்திருந்தவரை முன்பக்கம் உள்ள கண்ணாடியில் நோக்கினாள் சுஜிதா. இளவயசு பையன் மாதிரி தான் இருக்கிறார், ஆளும் பார்க்க நல்லாதான் இருக்கிறான் என தனக்குத்தானே பேசிக்கொண்டாள். ஆனாலும் கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டே புக் படிக்கிறது தான் கொஞ்சம் ஓவரா இருக்கு என புன்னகைத்தாள். சுஜிதா சிரித்து கொண்டிருந்ததை
கவனித்த டிரைவர் ஏம்மா சிரிக்கிற என கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க கொஞ்சம் சீக்கிரமா போங்க, எனக்கு லேட் ஆயிடுச்சு. நீ எங்கம்மா போற? என்ன வேலை பாக்குற? உனக்கு இந்த ஊரு தானா? அண்ணா, பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். எனக்கும் இதே ஊருதான். குளமங்கலத்தில் போகிற வழியில் தான் பள்ளிக்கூடம் உள்ளது என சொல்லிக்கிட்டே வர அவள் இறங்கும் இடம் வந்தது. நிறுத்துங்க அண்ணா என்றாள். என்னம்மா, அதுக்குள்ளேயும் ஊர் வந்துருச்சா? இல்லைனா, பள்ளிக்கூடம் வந்துடுச்சு. பள்ளிக்கூடமா? அது எங்க இருக்குதுமா? அண்ணா, கொஞ்சம் வெளியே வந்து இடது பக்கமாக பாருங்க, தெரியும் என்றாள். இருக்கட்டும்மா, எனக்கு லேட் ஆயிடுச்சு, இன்னொரு நாள் பார்த்து கொள்கிறேன் என்றார். ஓகே, ரொம்ப நன்றி அண்ணா. நீங்க கேட்ட முகவரி, நேராக போய் இடது பக்கம் திரும்பினால் ஒரு பெரிய அரச மரம் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாப்பை தாண்டி போங்க, அந்த கிராமம் வந்துடும் என்று சொன்னாள். நன்றிமா என டிரைவர் கூற, பதிலுக்கு வெல்கம் அண்ணா என்று கூறி விடை பெற்றாள். சார், அந்த பெண் உங்களை பார்த்துதான் சிரிச்சா, அது உங்களுக்கு தெரியுமா? ஆமாம் டிரைவர், நானும் கவனித்தேன் என்றவன், அவள் இந்த பள்ளியில் தானே வேலை பார்க்கிறாள், நான் கவனித்துக் கொள்கிறேன் என மனதிற்குள் நினைத்தான். முதலில் அப்பாவுக்கு போன் செய்து சொல்லுங்க, நம்ம பள்ளிக்கூடத்தில் அருகில் தான் இருக்கிறோம் என்று எனவும் அப்பா சோமராஜ் எண்ணுக்கு அழைத்தான் ஹரிஹரன். நேராக பள்ளிக்கு வர வேண்டியது தானே? இல்ல ஐயா, அவங்க வீட்டுக்கு சென்று ஃப்ரெஷ் ஆகிவிட்டு தான் வருவாராம். சரிப்பா என போனை துண்டித்தார். அப்பாடா, நம்ம வகுப்பிற்குள் வந்தாச்சு, இனி பயம் இல்லை என்று பெருமூச்சு விட்டார் சுஜிதா. மாணவர்கள் எல்லோரும் சத்தம் போட்டு கொண்டிருந்தனர். சுஜிதா கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். உற்சாகத்துடன் சுறுசுறுப்புடன் வகுப்பை ஆரம்பித்தாள். 1 மணி நேரம் விரைவாய் ஓடி வகுப்பும் முடிந்து வெளியே வந்தாள். சுஜிதா சுஜிதா என யாரோ அழைக்க திரும்பி பார்த்தவள் அங்கு பத்மா வந்து கொண்டிருப்பதை பார்த்து நின்றாள். பத்மா, உடம்புக்கெல்லாம் பரவாயில்லையா? நீ எப்ப வந்த? பரவாயில்லை, இன்னைக்கும் இன்ஸ்பெக்ஷன் சொன்னாங்கல்ல? ஆமாம், நேற்று தான் சொன்னாங்க. அதுதான் இல்லை, இன்று நம் தலைமை ஆசிரியர் மகன் வெளிநாட்டில் இருந்து வந்துள்ளாராம். நமது பள்ளியை இனி அவர்தான் வழிநடத்தி செல்வாராம். ஆனா அவர் நம்ம தலைமை ஆசிரியரை விட ரொம்ப கரார் பேர் வழியாம். உனக்கு இதெல்லாம் யாரு சொன்னாங்க பத்மா? இன்னும் உனக்கு ஒட்டு கேட்கிற பழக்கம் போகலையா என கிண்டலாக கேட்டாள் சுஜிதா. ஹே சுஜி, நான் ஒட்டு கேட்கல, விசாரித்துட்டு வந்தேன். அதான் உன்கிட்ட சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன். எனக்கு அடுத்த கிளாஸ் ஆரம்பமாகிடுச்சு, அப்புறம் பார்க்கலாம் என விரைந்து சென்றாள் பத்மா. வீட்டிற்கு சென்ற ஹரிஹரன் சுற்றி சுற்றி பார்த்தான். அவனுக்கும் அந்த இடம் மிகவும் பிடித்திருந்தது. அந்த இயற்கையான காற்று, காற்றோட்டமான சூழல் அனைத்தும் அவனுக்கு உற்சாகத்தை கொடுத்தது. பள்ளிக்கு கிளம்புவோம், அப்பா நமக்காக காத்து கொண்டிருப்பார் என ஹரிஹரன் கிளம்பி வர, தம்பி டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டு போங்க என பணியால் அழைக்க, அப்பாவை பார்த்துட்டு வரேன் என வாசலை நெருங்கியவன் அதற்குள் அப்பாவே வந்து விட்டார் என புன்னகையுடன் நின்றான். அப்பா என கட்டி தழுவ, ஹரி மை டியர் சன், ஹவ் ஆர் யூ? ஐ அம் ஃபைன் டாடி. சிறிது நேர அரட்டைக்கு பின் பள்ளிக்கூடத்தில் இப்போது நல்ல முன்னேற்றம் உள்ளது, ஆனாலும் பணிச்சுமை தான் அதிகமாக உள்ளது என தந்தை கூற, அப்பா நான் தான் வந்துட்டேனே, நான் பார்த்துக்கிறேன் என்றான் பிள்ளை. நீண்ட நாட்கள் கழித்து இருவரும் ஒன்றாக சாப்பிட்டார்கள். அப்பா பள்ளிக்கு போவோமா? போகலாம் என கிளம்பினார். பள்ளியை அடைந்ததும் காரை விட்டு இறங்கிய ஹரிஹரன் இரு மாணவர்கள் சண்டையிட்டுக் கொண்டதை கண்டு தடுக்க சென்றார். அதற்குள்ளேயும் சுஜிதா அந்த மாணவர்களின் அருகில் சென்றிருந்தாள். நிறைய மாணவர்களும் கூட்டம் கூடினர். வேகமாக வந்த சுஜிதா இருவருடைய கைகளை பிடித்து இழுத்து சமாதானப்படுத்த முயற்சித்தாள். ஆனாலும் இருவரும் சமாதானம் ஆகாமல் சண்டையிட்டுக் கொண்டே இருந்தார்கள். மீண்டும் இருவரிடமும் ஓங்கி குரல் கொடுக்க சட்டென நிசப்தமானது அந்த இடம். சுஜிதா கோபமாக பேசியதை இதுவரை பார்த்திராத மாணவர்கள் விழித்து நிற்க, வகுப்பறைக்கு போங்க என கட்டளையிட்டாள் அவள். நீங்க 2 பேரும் மட்டும் நில்லுங்க என சண்டையிட்ட மாணவர்களை நிறுத்தினாள். சீனு, கவின், உங்க 2 பேருக்கும் கால் வலிக்கிறதா? எஸ் டீச்சர்
டீச்சர். சீக்கிரம் உட்காரணுமா வேண்டாமா? டீச்சர் இப்பவே உட்காரணும் என கவின் கூற, உங்களிடம் ஒரு கேள்வி கேட்பேன், அதற்கான சரியான பதில் வரணும். அப்படி மட்டும் வரவில்லை என்றால் நாளைக்கு வரும்போது உங்களுடைய பெற்றோர்களை அழைச்சிட்டு தான் வரணும் என சொன்னதும் இருவரும் திடுக்கிட்டனர். எதுக்காக சண்டை போட்டீங்க? டீச்சர், எப்போதும் மதியம் வகுப்பு ஆரம்பிக்கும் போது நான் தான் ஆபீஸ் ரூமில் போய் ரிஜிஸ்டர் எடுத்துட்டு வருவேன். ஆனா இன்னைக்கு இவன் போய் எடுத்துட்டு வந்துட்டான் என கவின் குறை கூற, இல்லை டீச்சர், சண்டை அதுக்காக போடவில்லை. இவன் என்னை மரியாதை இல்லாமல் பேசிவிட்டான். எனக்கு படிக்க தெரியாதாம், எனக்கு கணக்கு சரியா வராதாம், நீ முட்டை மார்க் என சொல்லி சொல்லி கிண்டல் பண்றான். இவன் நல்லா படிக்கிறதால தான் எல்லா ஆசிரியர்களும் இவனிடம் பொறுப்பை கொடுக்கறாங்களாம் என புகார் வாசித்தான் சீனு. சுஜிதா சற்று யோசித்து, இங்க பாருங்கடா, நீங்க ஒருவர் மேல் ஒருவர் பழி போடுவதை விட்டுவிட்டு நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பாருங்க என்றாள். சீனு, நீ விளையாட்டில் முதல் மாணவனாக இருக்கிறாய். கவின், நீ படிப்பினில் முதல் மாணவனாக உள்ளாய். இருவருக்கும் ஒவ்வொரு திறமையும் இருக்குது. படிப்பில் முதலிடம் வரணும் என்ற ஆசையும் உள்ளது. எதையும் முயற்சி செய்தா கண்டிப்பா முடியும். உங்க 2 பேருக்கும் பொறாமை இருக்க போய் தான் தேவையில்லாத கோபம் சண்டைகள் வருது என சுஜிதா அறிவுரை கூற, தவறை உணர்ந்து இருவரும் மன்னிப்பு கேட்டார்கள். சரி, நேரமாச்சு, வகுப்புக்கு செல்லுங்கள் என்றாள். இதையெல்லாம் பார்த்த ஹரி கேள்வியாய் அப்பாவை பார்த்தான். டேய் மகனே, பொண்ணு எப்படி இருக்கிறா? உனக்கு அவளை பிடிச்சிருக்கா என கேட்க, அப்பா நீங்க என்ன கேக்குறீங்க? எனக்கு ஒன்னும் புரியல. நாம எதுக்காக இங்க வந்திருக்கோம் என விழித்தான் ஹரிஹரன். ஹரி, முதலில் உள்ளே வா என அலுவல் அறைக்கு அழைத்து சென்றார். ஹரி, அப்பாவுக்கு வயதாகி கொண்டே போகுது. உங்க அம்மா இருந்திருந்தால் எப்போவோ உனக்கு கல்யாணம் செய்து வைத்திருப்பாள். இந்நேரம் பேரன் பேத்திகள் என வீடே கலகலப்பாக இருந்திருக்கும். நீ கிராமத்தில் உள்ள பெண்ணை தான் திருமணம் முடிப்பாய் என அன்று சொன்ன ஞாபகம் எனக்கு இருக்கு. உன்னை இங்க வர சொன்னதே சுஜிதாவை திருமணம் செய்து வைக்கத்தான். அவள் இந்த பள்ளியில் 4 வருடங்களாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறாள். அன்பு, பொறுமை, நிதானம், மற்றவர்களிடம் எப்படி நடந்து கொள்வது என அனைத்து விஷயங்களிலும் நல்ல பெண்ணாக இருக்கிறாள். அவளை உனக்கு திருமணம் முடித்து வைத்தால் உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அவளுக்கு இந்த விஷயத்தை பத்தி இன்னும் சொல்லவில்லை. எதையுமே எதிர்பார்க்காத ஒரு குணமுடையவள். இன்னைக்கு இன்டர்னல் இன்ஸ்பெக்ஷன் வேற சொல்லிட்டேன். அதுக்காகத்தான் அனைத்து ஆசிரியர்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய பதிலை சொல்லுடா. அப்பா, என்னுடைய கல்யாணம் உங்க விருப்பம்தான். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் நானும் அவளும் ஒருவரை ஒருவர் புரிஞ்சுக்கணும். அவளுடைய மனசில் என்ன இருக்கிறதோ, அவளுக்கு வரப்போகிற கணவனை பற்றி என்னவெல்லாம் யோசித்து வைத்திருப்பாளோ. இல்லடா ஹரி, அவளுடைய மனசில் எந்த ஒரு காதலும் இல்லை. அவங்க அப்பாவிடம் விசாரித்தேன். ஓ, அனைத்தையும் நன்கு விசாரித்து விட்டு என்னிடம் சம்மதம் கேட்கிறீங்க? சரிங்கப்பா, உங்க விருப்பமே என் விருப்பம் என்றவன் அரவம் உணர்ந்து பின்னால் திரும்பி பார்க்க சுஜிதா உள்ளே நுழைந்து கொண்டிருக்க கண்டான். சார், இன்னைக்கு எல்லாமே நல்லபடியா முடிஞ்சது. இன்ஸ்பெக்ஷன் மட்டும் நிறைவடையவில்லை. இதோ என்னுடைய மகன் தான் வரப்போகிறான் இன்ஸ்பெக்ஷன் செய்ய. மாணவர்களை தயார்படுத்துங்கள் என உத்தரவிட சுஜிதா ஹரிஹரனை ஓரக்கண்ணால் பார்த்தபடியே சென்றாள். அதை உணர்ந்தும் உணராதவன் போல் இருந்தான் ஹரிஹரன். சோமராஜ் தான் தன் மகனை ஒவ்வொரு வகுப்பிற்கும் அழைத்து சென்று அறிமுகப்படுத்தினார். ஒவ்வொரு வகுப்பிலும் எத்தனை மாணவர்கள் இருக்கிறார்கள் என்பதை கணக்கெடுத்த ஹரிஹரன் ஒருவர் கூட விடுமுறை எடுக்கவில்லை என்பதை அறிந்து வியந்தான். அனைத்து வகுப்புகளுக்கும் சென்று அங்குள்ள மாணவர் மாணவியர்களோடு கலந்துரையாடி தணிக்கை இனிதே முடிந்த திருப்தியில் ஆபீஸ் அறைக்குள் வந்து பெருமூச்சு விட்டபடி அமர்ந்தார் சோமராஜ். மகனை பள்ளி வளாகத்தை கவனிக்க சொல்லிவிட்டு சுஜிதாவின் தந்தைக்கு அழைத்தார். பாலகுமாரனின் கைபேசி ஒலிக்க அவர் மனைவி ஜெயா அழைப்பை எடுத்து, ஹலோ, யாருங்க பேசுறது? அவர் குளிச்சிட்டு இருக்கிறாரு எனவும், நான் உங்க பொண்ணு பணிபுரிகின்ற பள்ளியின் தலைமை ஆசிரியர் பேசுறேன்மா. ஓ சார், நீங்களா? சொல்லுங்க என கேட்டுக்கொண்டிருந்த சமயத்தில் பாலகுமாரனும் யாருமா என வினவியபடி வர விவரம் கூறி பேசியை அவரிடம் கொடுத்தாள் ஜெயா. மகன் சம்மதம் சொன்ன விவரத்தை சோமராஜ் பகிர மகிழ்ச்சியோடு பேசி அழைப்பை துண்டித்தார் சுஜிதாவின் தந்தை பாலகுமாரன். மீண்டும் அறைக்குள் வந்த மகனிடம், நாளை உனக்கும் சுஜிதாவுக்கும்
நமக்கும் நிச்சயம் என கூறினார். அங்கு சுஜிதாவின் வீட்டில், என்னங்க அவர் எதுக்கு போன் செய்தார்? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஏற்கனவே சொன்ன விஷயம்தான் ஜெயா. நம்ம பொண்ணை அவங்க மகனுக்கு கேட்டாரே, நான் கூட கொஞ்சம் நாள் போகட்டும்னு சொன்னேன். நீ கூட நல்ல சம்பந்தம் வரும்போது ஏன் தட்டி கழிக்கணும்னு கேட்டியே. ஆமாங்க, ஞாபகம் இருக்கு. நம்ம பொண்ணு ஜாதகத்தை கொண்டு வர சொன்னாருன்னு போய் கொடுத்துட்டு வந்தீங்களே, அவர் கூட ஜாதகத்தை பார்த்துட்டு எல்லா பொருத்தமும் சரியாக உள்ளது என்றாரே. அவங்க மகன் வெளிநாட்டில் இருந்து வந்து விட்டாரா? வந்துட்டாங்களாம். இன்னும் 1 மாதத்தில் கல்யாணத்தை வச்சிடலாம்னு சொல்றாரு. என்னங்க திடீரென்று இப்படி சொன்னால் எப்படி? நம் சொந்தக்காரர்களுக்கு சொல்லணும், அதுக்கு முன்ன சுஜிதாவிடம் விஷயத்தை சொல்லணும் என ஜெயா சொல்லிக் கொண்டிருந்த வேளையில் வீட்டுக்குள் நுழைந்தாள் சுஜிதா. என்னம்மா, என்கிட்ட என்ன சொல்லணும் என கேட்டாள். உன் கல்யாணத்தை பத்தி தான் அம்மா. என்னோட கல்யாணத்தை பத்தி உங்களிடம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பகிர்ந்து கொள்ளணும் என ஆசைப்படுகிறேன் எனவும் பாலகுமாரனும் ஜெயாவும் சுஜிதா என்ன சொல்ல போகிறாளோ என அதிர்ச்சியாய் பார்த்தனர். என்னை கல்யாணம் செய்து கொள்பவர் என்னை விட கொஞ்சம் அதிகமாக படிச்சிருக்கணும் என்றாள். ஓ, அவ்வளவுதானா? நாங்க என்னவோ ஏதோன்னு பயந்துட்டோம் என்றனர். என்னம்மா, வேற யாரையாவது காதலிக்கிறேன்னு நினைச்சிட்டீங்களா? அப்படியெல்லாம் இல்லம்மா என சமாளித்தாள் ஜெயா. அம்மா, எனக்கு தெரியாதா? எல்லா பெற்றோர்களுக்கும் கண்டிப்பா சின்ன சந்தேகம் இருக்கும். நான் யாரையும் லவ் பண்ணல. நீங்க எந்த பையனை காட்டுகிறீங்களோ அந்த பையனை தான் காதலிப்பேன் என வெளிப்படையாக பேசினாள். சுஜிதா சந்தோஷமாக பேசியதை கவனித்த பாலகுமாரன், உனக்கு ஒரு வரன் வந்திருக்குமா? நாளைக்கே நிச்சயம் பண்ணிக்கலான்னு வாக்குறுதி கொடுத்துட்டேன் எனவும், என்னப்பா சொல்றீங்க? மாப்பிள்ளை யாரு? என்ன படிச்சு முடிச்சிருக்காங்க? நமக்கு சொந்தமா அந்நியமா? சொந்தம் இல்லை, ஆனா உனக்கு தெரிஞ்சவங்க தான். எனக்கு தெரிஞ்சவங்களா? யாருப்பா? உங்க பள்ளி தலைமை ஆசிரியரோட மகனுக்குத்தான் உன்னை கேட்டாங்க. சற்று குழப்பமான சுஜிதா, அவங்க மகனுக்கு என்னை எப்படிப்பா? அவர் வெளிநாட்டில் இருந்து படிச்சுட்டு வந்திருக்காங்க. என்னை திருமணம் செய்து கொள்வதற்கு எப்படி சம்மதித்தார்கள்? அவங்க அப்பாவின் பேச்சை மதிக்கிறவன்மா. என்ன சொன்னாலும் கேட்பாராம். உங்க இருவருக்கும் திருமணம் முடிந்த பிறகு பள்ளியின் நிர்வாகத்தை மகனிடம் ஒப்படைத்து விடுவாராம். அப்பா சொல்வதை கேட்டதும் சுஜிதாவின் மனசில் அவ்வளவு சந்தோஷம். நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே நல்லா படிச்ச மாப்பிள்ளை தான். நீ போய் ஓய்விடு சுஜி. நாளைக்கு நிச்சயதார்த்தம் என்ற நினைப்பு மட்டும் இருக்கட்டும் என்றாள் ஜெயா. மறுநாள் நிச்சயதார்த்த வேலைகள் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கையில் சோமுராஜின் வீட்டில் வேலை பார்க்கும் ஒருவர் வந்து, மாப்பிள்ளைக்கு இந்த நிச்சயதார்த்தம் பிடிக்கவில்லை என்று சொல்ல சொன்னார்கள் என தகவலை சொன்னதும் வீட்டுக்கு வந்திருந்த விருந்தாளிகள் வாய்க்கு வந்ததை பேசி சுஜிதாவின் மனசை காயப்படுத்தி சென்றார்கள். பாலகுமாரன் சோமுராஜிக்கு போன் போட்டார். ஆனால் பதிலே இருக்கவில்லை. இப்படி நம்ம பொண்ணு வாழ்க்கையே கேள்விக்குறியாக்கி விட்டார்களே, இப்படி நம்மளை அவமானப்படுத்துவதற்காகவா நிச்சய ஏற்பாடு பண்ண சொன்னார்கள் என கோபத்தில் கனன்றார் பாலகுமாரன். நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்து நின்னு போச்சு என்ற கவலையில் முடங்கி போனாள் சுஜிதா. வேலையை விட்டு விட்டு வீட்டிலேயே முடங்கி கிடந்தாள். அதில் இருந்து மீண்டு வர அவளுக்கு பல மாதங்கள் ஆனது. 2 வருடங்களுக்கு முன்னான அந்த பழைய நினைவில் இருந்து மீண்டும் கண்களை திறந்த சுஜிதா பெரு மூச்சுடன் எழுந்தாள். மனபாரமாய் இருக்க வேகமாக எழுந்தவளின் எதிரே வந்து நின்றான் ஒருவன். போகும் பாதையை அவன் மறைத்து நிற்க எரிச்சலான சுஜிதா, யாருடா நீ? உனக்கு என்ன வேணும்? வழியை விடு என்றாள். உங்கள் பெயர் சுஜிதாவா? ஆமாம். உனக்கு எப்படி தெரியும்? இந்தாங்க என அவள் கையில் ஒரு டைரியோடு ரோஜா பூவை வைத்து, உங்களிடம் இதை கொடுக்க சொன்னாங்க என அவள் கையில் திணித்தான். யாருடா கொடுத்தா என தூக்கி வீசினாள். அதிலிருந்து இவளுடைய புகைப்படம் வெளியே வந்து விழுந்தது. அதை எடுத்த சுஜிதா அவன் அருகில் சென்று, யாரு நீ? இதை யாரு கொடுக்க சொன்னா? என் போட்டோ உன்னிடம் எப்படி? இந்த டைரியில் ஒண்ணுமே புரியவில்லையே என கேள்வி கணைகளை வீசினாள். அத நான் சொல்றேன் என அவள் பின்னிருந்து ஒரு குரல் கேட்க திரும்பி பார்த்தாள். அங்கு நின்றிருந்தவனை கண்டதும், நீயா? உன்னை என் வாழ்க்கையில் பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சேன். நீ எதுக்காக இங்க வந்த என படபடவென வார்த்தைகளை அள்ளி கொட்டினாள். நீ என்ன வேணும்னாலும் திட்டிக்கோ, அத பத்தி கவலையே இல்லை. நான் சொல்றதை கேட்டுட்டு அப்புறம் திட்டு என்றான் ஹரிஹரன். அவன் பேசியதை மதியாமல் சுஜிதா விலகி நடக்க, சுஜிதா என வேறொரு குரல். திரும்பி பார்க்க
அங்கு வீல் சேரில் இருந்தார் சோம்ராஜ். அதிர்ச்சி அடைந்த சுஜிதா அவர் அருகில் சென்று, என்னாச்சு சார் உங்களுக்கு என பதட்டமாய் கேட்க, உனக்கும் ஹரிக்கும் நிச்சயம் நடக்கிறதற்கு முந்தின நாள் மோதிரம் வாங்குவதற்காக கடைக்கு சென்றிருந்தோம். வாங்கிட்டு வருகிற வழியில் ஒரு விபத்து நடந்து போச்சுமா. ஹரிக்கு அவ்வளவு காயமில்லை, எனக்கு தான் பலத்த அடி. ஆக்சிடென்ட் விஷயம் தெரிந்தால் கிராமத்தில் உள்ளவர்கள் உன் ராசி சரியில்லைன்னு வாய்க்கு வந்தபடி ஏதாவது பேசுவாங்கன்னு தான் பிடிக்கவில்லைன்னு பொய்யான தகவலை சொல்லிவிட்டான் ஹரி. கிட்டத்தட்ட 2 வருஷம் சுயநினைவு இழந்து இருந்தேன் என சோம்ராஜ் நடந்ததை விவரித்து முடிக்க மௌனமாய் அவளை பார்த்தான் ஹரிஹரன். தொடர்ந்து எங்களை மன்னிச்சிடுமா, இப்ப என் மகனை திருமணம் செய்து கொள்வாயா? உனக்கு விருப்பமில்லை என்றால் நாங்கள் கிளம்பி விடுகிறோம் என அவர் கூற, சார் உங்க மகனிடம் கொஞ்சம் தனியா பேசலாமா என கேட்டாள் சுஜிதா. தாராளமா பேசுங்க என்றவர் தன் உதவியாளரை அழைத்து தன்னை காருக்கு அழைத்து செல்லுமாறு பணித்தார். அவளுடைய முகத்தை பார்க்க முடியாமல் குனிந்து நின்றான் ஹரி. மிஸ்டர் ஹரி, இந்த டைரி நீங்க எழுதியதுதானா? ஆமா சுஜிதா, உன்னை பத்தி நினைக்காமல் இருந்ததே இல்லை. உன் நினைவு வரும்போதெல்லாம் மனதில் தோன்றுவதை எழுதுவேன் என்றான். ஓ, அப்ப நீங்களும் என்னை கல்யாணம் செய்து கொள்ள ஆசைப்படுறீங்க அப்படியா? உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். ஹலோ, நான் அப்படி ஒன்னும் சொல்லலையே என கேலியாய் சிரித்தவள், என் மனசுல நீங்க மட்டும் தானே இருக்கீங்க. எப்ப அம்மாவும் அப்பாவும் நீங்க தான் மாப்பிள்ளை என சொன்னார்களோ அன்றிலிருந்து நீங்கள் தான் என் மனதிலும். உங்களுக்கு என்னை பிடிக்கவில்லை என்று நினைத்தேன், இப்போது புரிந்து விட்டது. கல்யாணம் பண்ணிக்கலாம், திரும்பவும் நிச்சயம் பண்ண வருவேன்னு சொல்லிடாதீங்க என்றவள் புன்னகைக்க, ஹரியும் அவளை பார்த்து புன்னகைத்தபடியே அருகில் வந்தான். பின் இருவரும் சேர்ந்து சோமராஜ் இருந்த காரின் அருகில் வந்தார். சார், அப்பா அம்மா எப்படி சமாதானமாக போறாங்கன்னு தெரியல என சுஜிதா கூற, நீ பதற்றப்பட வேண்டாமா, உங்க வீட்டுக்கு போய் உங்க அப்பாவிடம் நடந்த விஷயத்தை சொல்லியாச்சு. அவங்களும் உன்னுடைய பதிலுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீ இன்னும் என்னை சார் சார் கூப்பிடுவதை முதலில் நிறுத்து என்றார் உரிமையுடன். சரிங்க மாமா என உடனே சுஜிதா கூற, வெரி குட் மருமகளே என சிரித்தார் சோமராஜ். ஹரியும் சுஜிதாவும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மறைத்து வைத்திருந்த காதல் கல்யாணத்தில் நிறைவடைந்தது. அனைவரும் மணமக்களை வாழ்த்தி மகிழ்ச்சியுற்றனர். ஆனா கதையின் அழகு இது இல்லை. தவறான புரிதல்கள் நம்மை பிரிக்க முயற்சி செய்யும். உண்மையான காதல் திரும்பி வரும். ஹரிஹரன் பொய் சொன்னதோட நோக்கம் அப்பாவையும் அவளது மரியாதையும் பாதுகாப்பது. ஆனா அந்த வழி இருவருக்கும் ஒரே மாதிரிதான். அவன் டைரி அவன் அன்பின் சாட்சி. கதை சொல்லும் கருத்து, நம்பிக்கையை விடாதீங்க. உண்மையான காதல் எப்போதும் வெல்லும். டிசப்பாயின்மெண்ட்ஸ் வரும், ஆனா நம்பிக்கை கொண்டு காத்திருந்தால் அழகான நாள்கள் வரும். வரம் தந்த பந்தமே. திருமணம் என்பது ஒரு சோல்ஃபுல் பாண்ட். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்பிக்கையும் காதலையும் மட்டும் விட்டு விடாதீங்க.